சோதனையை விடுத்து சாதனையை புகுத்து. நம்பிக்கை உள்ளவனுக்கு நாளெல்லாம் மகிழ்ச்சிதான். உடலில் திடமிருந்தால் ஊனம் ஒரு குறை அல்ல. விடியாத இரவென்று, முடியாத துயரென்று, வாழாத வாழ்க்கை என்று எதுவுமில்லை மனிதனுக்கு. கருவிலே சிதையாமல் உருவிலே சிதைந்தவர்கள் உள்ளக்குறையை தகர்த்தெறிந்து தம்முடைய அறிவினால் பல ஆக்கங்களை படைத்து வருகிறார்கள் மாற்றுத்திறனாளிகளாக. மாற்றுத்திறனாளிகளுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளையும் உதவிகளையும் உரிய நேரத்தில் கொடுத்து ஊக்கப்படுத்தும் விதமாக ஐக்கிய நாடுகள் சபையின் சார்பில் 1982 ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 3ஆம் நாள் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இன்றைக்கு உடலில் திடமிருந்தும் ஊதாரிகளாக ஊறு விளைவித்து வருபவர்களுக்கு மத்தியில் மாற்றுத்திறனாளிகள் சமூகத்தில் சந்திக்கும் சவால்களும் சாதனைகளும் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளும் உதவிகளும் பெரும்பாலான இடங்களில் உரிய நேரத்தில் கிடைப்பதில்லை என்றும், சமூகத்தின் பார்வை மட்டுமல்லாமல் தங்கள் குடும்பத்தின் உதாசீன பார்வையும் தங்களை உறுத்துகிறது என்கின்றனர் வேதனையுடன். இதை கவனத்தில் கொண்டு அரசும் அத்துறை அதிகாரிகளும் உரிய உதவிகளை உடனடியாக செய்து கொடுத்தால் ஊக்கம் பெறுவோம் என்றும் கோரிக்கையும் வைக்கின்றனர். நான் படித்து +2 முடிச்சு கம்ப்யூட்டர் ஈஸியாக முடிச்சிருக்கேன். இன்னும் எனக்கு வேலை தரல. 2வது மாத ஓய்வூதிய தொகை 1000 ரூபா வாங்கிட்டு இருக்கேன். அது வாங்க போனால் ரொம்ப டிலே பண்ணுறாங்க. பஸ்ஸில் ஏறும்போது இடம் கொடுக்கறதில்ல, ரொம்ப வழி விடுறதில்ல, ரொம்ப சிரமமாக இருக்கு. கண்டக்டர் நீ பஸ்ஸில் ஏறாத அப்படிங்கிறாங்க. அடுத்த பஸ்ஸுக்கு வா அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு சரியான ஒரு இது இல்லை. சாதனையாளனுக்கு சோதனை பெரிதல்ல, தன்னை உணர்ந்தவனுக்கு தரணி பெரிதல்ல, தன்னம்பிக்கையுள்ளவனுக்கு இவை எதுவுமே பெரிதல்ல என்று உடலில் குறை இருந்தாலும் உள்ளத்தில் நிறை கொண்டு அனைத்து துறைகளிலும் கால் பதித்து சாதனை படைத்து வரும் மாற்றுத்திறனாளிகளை ஊக்கப்படுத்தாவிட்டாலும் உதாசீனப்படுத்தாதீர். மாற்று சிந்தனைகளால் மகத்தான சாதனைகள் படைக்க சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினமான இன்று அவர்களை ஊக்கப்படுத்தி வாழ்த்துக்களை வழிமொழிகிறது லோட்டஸ் தொலைக்காட்சி. லோட்டஸ் செய்திகளுக்காக கோவையில் இருந்து சுஜினுடன் ஒளிப்பதிவாளர் ஞானசேகரன் மற்றும் நாகேஸ்வரி சௌந்தரராஜன்.